ஓம் சாந்தி 29/5/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தங்களது புகலிடத்திற்கு, அதாவது வசிப்பிடத்திற்கு வந்து அடைந்து விட்டீர்கள். நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும். பாபா என்ன சொல்கிறாருன்னா, கல்பமாக நாம் தந்தையின் குழந்தைகளாக ஆயிருக்கிறோம். இப்போ மீண்டும் நம்ம தந்தையின் குழந்தைகளாக ஆயிட்டோம். தந்தை மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அந்த மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போகணுன்றார். ஏன்னா முழு உலகமும் அவரை தேடிட்டுருக்கு, அறியாமையில் அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் முழுமையாக உங்களுடைய புகலிடத்திற்கு வந்துட்டீங்க ஆஸ்தி அடைவதற்காக. அப்போ இந்த சந்தோஷத்தில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்? பதில், ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும், அதாவது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக கற்பித்து கொண்டிருக்கிறார். ஆக பாபா என்ன கற்பிக்கிறாரோ, என்ன ஞானம் குணத்தின் சக்திகளின் அலங்காரம் செய்விக்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம விஷ்ணுபுரிக்கு தகுதியுடையவராக ஆகணும். அந்த அலங்காரத்தை இப்போ நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாடல். கடைசியில் அந்த நாள் வந்தது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஸ்வீட் சில்ட்ரன், இனிமேலும் இனிய செல்லமான குழந்தைகளே, பாடல் கேட்டீங்க. அரை கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ கடைசியில் அவரை அடைந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அதான் பாபா ஃபஸ்ட்டு தலைப்பில் சொன்னாங்கல்ல, உங்களுடைய புகலிடத்திற்கு வந்து சேர்ந்துட்டீங்க. அதே போல் இப்போ நம்ம தந்தையனுடையவராக ஆயிட்டோம். எந்த நாயகனை பக்தி மார்க்கத்தில் நினைவு செஞ்சோமோ இப்போ அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். நாம் அரைக்கல்பமாக பக்தி செய்கிறோம். நாயகனாகிய தந்தையை அழைத்தோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. நாம் நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கின்றார் என்பதையும் யாரும் அறியவில்லை. ராவணன் உங்களை முற்றிலும் கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று தந்தை கூறுகின்றார். ஏன்னா எல்லாத்தையுமே மறக்க அடிச்சிட்டான் ராவணன். அதனால் கீழான புத்தி உடையவர்களாக ஆயிட்டீங்க. குறிப்பாக பாரதவாசிகளை தான் ரொம்ப கீழான புத்தி உடையவர்களாக தங்களையே மறந்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் மறந்துவிட்டீர்கள் எனில் உங்களை என்னன்னு சொல்ல முடியும்? கீழான புத்தி உடையவர்கள் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தனது தர்மத்தையே மறந்துட்டீங்க. இதுதான் கீழான புத்தியினுடைய காரியம். உங்களுடைய தர்மம் கர்மம் எல்லாமே கீழானதாக ஆயிடுச்சு அப்படின்றாரு. தர்மத்தை மறந்ததுனால தானே கர்மா கூட தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். காரணம், ராவணன் தான் உங்களை முற்றிலும் கீழான புத்தியுடையவராக ஆக்கிட்டான் அப்படின்றார். இதை இப்பொழுது நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இதெல்லாம் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டார். மாயா கூட உங்களை எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிடுச்சு என்பதை பாபா புரிய வைக்கிறார். உலகில் யாருமே தன்னை கீழான புத்தி உடையவர்கள் என்று புரிந்து கொள்வது கிடையாது. நாம் நேற்று கீழான புத்தி உடையவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாபா அந்த அளவிற்கு உங்களுக்கு திவ்ய புத்தி கொடுத்துட்டார். அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடைக்கடை ஞானம் உங்களுக்கு இப்போ புரியுது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஞானம் எடுத்த பிறகு தான் இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே திவ்ய புத்தி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, ராவண ராஜ்யத்தில் தூய்மையாகவும் உயர்ந்தவர்களாகவும் யாருமே இருக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் எனில் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். ஏன்னா இந்த ராவண ராஜ்யத்தில் யாருமே உயர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா எல்லாருடைய கர்மாவும் கீழாக இருக்குது. அப்போ யாரையுமே உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது, மேலும் தூய்மையானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் தான் குழந்தைகளை தந்தை தூய்மையானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் மாற்றுறார். ஆக குழந்தைகள் அது போல் ஆகணும் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தான் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அதுவும் கூட வரிசை கிரமமாக.
எல்லாருமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி முயற்சி செய்கிறதும் கிடையாது, நினைவு செய்கிறதும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மனதை கேளுங்கள். அமிர்த வேலை அந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அப்படின்றார். அதிகாலையில் அமிர்த வேலையில் அமர்ந்து இந்த சிந்தனை செய்யுங்கள். பாபா நமக்கு பாபாவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஓ இறை தந்தையே பரமபிதா என்றும் கூறுகின்றார்கள். யாரை ஹே பகவான் என்று நினைவு செய்தோமோ அவரே நமக்கு கிடைச்சிட்டார் அப்படிங்கிறத இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை இப்பொழுது அந்த தந்தை மூலமாக அடைந்து கொண்டிருக்கிறோம். வேறு என்ன வேணும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து போகணும். ஏன்னா நாம் தந்தையினுடையவராக ஆயிருக்கோம்னா தந்தையினுடைய ஆஸ்திக்கும் அதிகாரி ஆகிட்டோம், அதிகாரி ஆகிட்டே இருக்கிறோம். ஆக நீங்கள் எப்போவுமே அந்த ஒரு மகிழ்ச்சியில் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கணும். ஏன்னா பாபா வந்திருக்காருன்னா சும்மா வரமாட்டார், ஆஸ்தியோடு தான் வந்திருக்காரு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஆக அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றார். ஞானம் கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை தவிர வேறு எந்த ஒரு மனிதரையும் ஞானம் கொடுக்கும் வள்ளல் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் தந்தையிடத்தில் அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடை ஞானம் வேறு உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் கொடுக்க முடியாது. இதன் மூலம்தான் முழு உலகிற்கும் சத்கதி ஏற்படுகிறது. தத்துவங்கள் மற்றும் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்களிடத்தில் சத்கதிக்கான ஞானமே கிடையாது. இந்த நேரத்தில் தத்துவங்களின் கூடவே முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடியவர்களுமே தமோ பிரதானமாக தான் இருக்காங்க. தந்தை நமக்கு தாதாவின் மூலமாக சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தியை இப்போ கொடுக்குறார். தந்தை சொர்க்க ராஜ்யம்தான் கொடுப்பார், வேற என்ன கொடுப்பார்? குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது எப்போவுமே வரணும். ஆனால் தந்தையவும் பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் கூட மாயா என்ன பண்ணிடுதுன்னா மறக்க வச்சிடுது. நிலையான குஷியுடன் இருக்க விடுவது கிடையாது. அந்த குஷியோடு இருந்தாங்கன்னா நல்லா முயற்சி பண்ணுவாங்க, பாபாவை நினைவு செஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அதையும் மாயா மறக்க வச்சிடுது, அந்த குஷியை மறக்க வச்சிடுது. இந்த குஷி நிரந்தரமாக குழந்தைங்கள்ட்ட இருக்கிறது இல்லை அப்படின்றார். யார் நல்ல முறையில் படித்து கற்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான அவர் இப்பொழுது வந்திருக்கிறார். தந்தை வந்திருக்கிறார், ஆனால் எல்லாருமே அவரை சந்திச்சிட முடியாது. இது முடியாத காரியம் அப்படின்றார். தந்தை கற்பிப்பதற்காக வருகின்றார். நீங்கள் அனைவரும் கூட ஆசிரியர்களாக இருக்கின்றீர்கள். கீதா பாடசாலை என்றும் கூறப்படுகிறது. இந்த வார்த்தை கூட பொதுவான வார்த்தை. இது உலகத்தில் எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஏன்னா கீதையின் பாடசாலை, கீதை நடக்கக்கூடிய ஒரு இடம். இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை அப்படின்றார். ஆனால் அந்த கீதா பாடசாலை அப்படின்னாலே அந்த கீதை என்றாலே யாருடைய பெயர் மனிதர்களுக்கு நினைவுக்கு வருதுன்னா கிருஷ்ணருடைய பெயர் தான் வருது. ஏன்னா கிருஷ்ணர் தான் கீதையை கூறியதாக சொல்லிட்டாங்க. இப்பொழுது இது கிருஷ்ணரின் பாடசாலை கிடையாது. கிருஷ்ணரின் ஆத்மாவே இந்த பாடசாலையில் படிச்சிட்ருக்கு. சத்தியுகத்தில் யாராவது கீதா பாடசாலையில் படிப்பார்களா என்ன? அல்லது இந்த பாடத்தை அங்கே கற்பிப்பார்களா என்ன? கிருஷ்ணர் இருப்பது சத்தியுகத்தில். பிறகு 84 பிறவி அதே ஆத்மா தான் எடுக்குது. ஒரு சரீரம் மற்றொரு சரீரம் போன்று இருக்க முடியாது. அப்போ கிருஷ்ணருடைய அதே பெயர், ரூபம், தோற்றம், தேசம் எதுவுமே கடைசி பிறவியில் இருக்காது. நாடகப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலுமே 84 பிறவிகளின் பாகம் பதிவாகியிருக்கு. ஒரு வினாடி போன்று மற்றொரு வினாடி இருக்காது. 5000 ஆண்டிற்கான பாகம் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். உங்களுக்கு எந்த சாது சந்நியாசிகளும் படிப்பு கற்பிப்பது கிடையாது. கற்பிப்பவர் ஒரே ஒரு தந்தை. அவரை தான் உலகத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். யாரை நினைவு செய்கிறார்களோ அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார் இல்லையா? ஏன் நினைவு செய்கிறோம் என்பது கூட யாருக்குமே புரியலை. ஆக பதீத்த பாவனாகிய தந்தை அவசியம் வருகின்றார். எல்லாரையும் தூய்மையாக்குவதற்காக வராரு. மீண்டும் வாருங்கள் என்று கிறிஸ்துவை ஒருபோதும் கூற மாட்டார்கள். ஏன்னா கிறிஸ்து ஐக்கியமாகிட்டதா அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவர் மீண்டும் வருவதற்கான விஷயமும் கிடையாது. நினைவு செய்வது பதீத்த பாவனரை தான். அவங்க அவரை கிறிஸ்துவை நினைக்கல. உண்மையாகவே எல்லா ஆத்மாக்களுமே பூமியில் வெவ்வேறு பேர் ரூபத்தில் நினைச்சாலுமே கூட
தந்தையை தான் எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. அவங்க அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து தன்னுடைய தந்தையை தான் அழைக்குது. அது வந்து அறியாமையில் இருக்காங்க, புரியல அவங்களுக்கு இன்னும் அப்படின்றார். ஒரே ஒரு தந்தை தான் குழந்தைகளுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். அவர் ஒரு பொழுதும் உலகத்திற்கு எஜமானர் ஆவது கிடையாது. அதனால்தான் அவர் சுயநலமற்ற சேவாதாரி என்று சொல்லப்படுகிறார். நாங்கள் பலனை விரும்புவது கிடையாது, சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்களாம். ஆனால் பாபா சொல்கிறாரு அப்படியெல்லாம் கிடையாது. நிஷ்காம் சேவாதாரி, சுயநலமற்ற சேவாதாரின்னா அது பாபாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா கண்டிப்பாக அவர் தான் எந்த பலனையுமே அனுபவிக்காதவர். மீதி எல்லாரும் அவங்கவுங்களுடைய கர்மா எப்படியோ அதுக்கேற்ற பலனை கண்டிப்பாக அவங்க அடைஞ்சிருவாங்க. நாங்கள் வந்து சுயநலம் இல்லாத தான் சேவை செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த சேவைக்கான பலனும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது அப்படின்றார். எப்படிப்பட்ட சமஸ்காரங்களை எடுத்து செல்கிறாரோ அவ்வாறு பிறப்பும் எடுக்கிறார்கள். ஆக அந்த காரியத்தினுடைய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் தானே அப்படின்றார். சன்னியாசிகளும் கூட மறுபிறப்பு குடும்பஸ்தர்களிடம் எடுக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய சமஸ்காரத்தில் என்ன இருக்குது? சந்நியாசம் இருக்குது. ஆகையினால அந்த சமஸ்காரத்தின்படி சந்நியாச தர்மத்துக்கு மீண்டும் அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் சர்வவியாபி என்று கூறுகிறார்கள். நான் சர்வவியாபி என்று என்னை நானே எவ்வாறு நிந்தனை செய்து கொள்வேன்? நான் வந்து சர்வவியாபி கிடையாது. நாய் பூனை அனைத்திலும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டனர். பாபா கேட்குறாரு, அப்படின்னா என்னை எதுக்கு ஞானக்கடல் அப்படின்னும் சொல்கிறீங்க? பிறகு நான் என்னை எப்படி இவ்வாறு சொல்லிக்கொள்ள முடியும்? எவ்வளோ பொய்யான விஷயமா இருக்குது பாருங்கள் அப்படின்றார். இந்த உலகத்தில் யாருக்கிட்டேயுமே ஞானம் சுத்தமாக இல்லை. அதனால தான் இது போல் வந்து நிந்தனை வந்து செய்கிறாங்க. புரிதல் இருந்தது அப்படின்னா இப்படியெல்லாம் நிந்தனை செய்ய மாட்டாங்க அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, சில மனிதர்கள் வந்து பிரம்மா குமார் குமாரி என்ற பெயரை கேட்டதுமே பயந்துடுறாங்களாம். பிரம்மா குமாரிகளா? வேணாம், இவங்க வந்து சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுவாங்க எல்லாரையுமே அப்படின்னு நினைக்கிறாங்களாம். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆவது நல்லது தானே, புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே அப்படின்றார். இந்த பிரம்மா குமாரிகள் தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகின்றனர். இப்பொழுது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் இப்போ பிரம்மா குமார் குமாரிகளாக ஆயிருக்கீங்க. நாம் சகோதர சகோதரிகள் என்று இருவரும் கூறுகிறீர்கள். இங்கே வந்து சரீர உணர்வு விகாரங்களின் துர்நாற்றம் எல்லாமே நீங்கி போயிடுது. ஏன்னா ஒரு தந்தையின் குழந்தை நாம் பிரம்மா குமார் குமார்னா நமக்கு வந்து உறவு முறையில் பார்த்துக்கிட்டா ஆத்ம ரீதியாக சகோதரர்கள் சகோதரர்கள், தேகத்தில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டா நம்ம ஒரு குடும்பம், ஈஸ்வரிய குடும்பம். ஆக சகோதர சகோதரிகள் என்ற உணர்வு, இந்த உறவு தான் இங்கே இருக்குது. ஆக இப்போ நமக்கு வந்து சரீரத்தோட உணர்வும் போயிடுது, விகாரங்களின் துர்நாற்றமும் நீங்கிடுது அப்படின்னு பாபா சொல்கிறார். நாம் ஒரு தந்தையினுடைய குழந்தைகளாக ஆயிட்டோம். ஆக நமக்குள்ளே எப்படி விகாரத்தில் செல்ல முடியும்? இது மிகப்பெரிய மகா பாவன்றார். இவ்வாறு தூய்மையாக இருப்பதற்கான யுக்தி நாடகத்தில் இருக்குது. சன்னியாசிகளுடையதோ துறவர மார்க்கம், ஆனால் நீங்கள் எல்லாருமே இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சீச்சி உலகத்தின் சடங்குகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பழைய உலகத்தையே மறந்துடுங்க. நம்முடைய ஈஸ்வரிய குடும்பத்தை நினைவு செய்யுங்க. பாபா வந்து நம்ம வந்து பிராமணர்கள், நம்முடைய குடும்பத்தை நீங்கள் நினைவு செய்யுங்க. அந்த உலக பழைய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே விட்டுருங்க அப்படின்றார். அது எல்லாமே சீச்சி சடங்குகள் அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, கல்பத்திற்கு முன்பு எவ்வளவு முயற்சி செய்தீர்களோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சாட்சியாக பாருங்கள். ஆசிரியரையும் பார்க்கணும். இவர் தான் எனக்கு ஞானம் கொடுத்தாரு, இவர் தான் எனக்கு கற்பித்திருந்தார், நான் இவரை விட கூட புத்திசாலியாக ஆகணும்னு கூட நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடையணுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். மூல விஷயமே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகணும். இது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்ன்றார். இல்லற மார்க்கத்துலேயும் இருக்கணும், ஆனால் பாபாவை நினைவு செய்யணும். இப்படி செஞ்சிங்கன்னா தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஹே பகவான், ஹே ராம், இந்த துக்கம்லாம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு துக்கத்தின் பொழுது வந்து சொல்கிறாங்களாம். பகவான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது, ராவணன் தான் துக்கம் கொடுக்கறதெல்லாம். நமது ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருகிறது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், படிப்பை கூடவே வைத்து கொள்ளுங்கள்.
மன்மனாபவ என்ற லட்சியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக தந்தையை நினைவு செய்யுங்க. ஏன்னா தந்தையிடமிருந்து தான் நம்ம சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கோம். இதை நினைக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமா, இது ஈஸி தானே, நினைக்கலாமே என்றார். ஏன்னா நினைவு என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய நினைவை வச்சு தான் கடைசி நிலை ஏற்படும். அதனால் கடைசி நிலை நல்ல நிலையாக அமையணுன்னா எப்போவுமே நிரந்தரமாக நினைவு என்பது இருக்கணும் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். என்னை ஞான ரத்தினங்களால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். அவர் தந்தைக்கெல்லாம் தந்தையானவர், பதிகளுக்கெல்லாம் பதியானவர். இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி இருக்கிறது. ஆகையால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். வரதானம், விகாரமற்ற நிலையின் சக்தி மூலமாக சூட்சம உலகம் மற்றும் 3 உலகங்களின் அனுபவத்தினை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆகுங்கள். விகாரமற்ற நிலையின் சக்தி இருந்துச்சுன்னா ஒரு செகண்டில் 3 உலகத்தையும் வலம் வர முடியுன்றார். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. எந்த குழந்தைகளிடம் விகாரமற்ற நிலையின் சக்தி உள்ளதோ அந்த குழந்தைகளின் புத்தி சுத்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே 3 உலகங்களுக்கும் சென்று வர முடியும். சூட்சம உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்களின் பாபாவுடன் சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவின் கம்பியானது அனைத்தையும் விட சக்திசாலியானதாகும். இதில் மாயா தலையிடவே முடியாது. எனவே சூட்சம உலகத்தின் பிரகாசத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தி நிறைந்தவராக ஆக்கி கொள்ளுங்கள். அந்த விகாரமற்ற நிலையின் சக்தி உங்கள்கிட்ட இருந்தால் போதும், 3 உலகத்தின் அனுபவங்களை உங்களால் செய்ய முடியுன்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது வைபவங்களுக்கு வசப்பட்டு போவது தான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பதாகும். அதனால் இதுக்கு பின்னாடியெல்லாம் மனிதன் பொருள் வைபவன் பின்னாடி போனீங்கன்னா பாபாவுக்கு நீங்கள் விவாகரத்து கொடுத்துட்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அவ்யக்த இஷாரா சொல்கிறாரு. ஆன்மீக ராயல்ட்டி, தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்ரதா சங்கமயுக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கான மகான் தன்மையாகும். பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரமாகும். எப்படி ஸ்தூல உடலில் விசேஷமாக மூச்சு விடுதல் அவசியமானதாக இருக்கின்றது, மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, அப்படி பிராமண வாழ்க்கையின் மூச்சு பவித்ரதா. 21 பிறவிகளின் பலனுக்காக ஆதாரம் மற்றும் அஸ்திவாரமே பவித்ரதா. ஆக பவித்ரதாவை தாரணையில் கொண்டு வாங்க. நல்லது. ஓம் சாந்தி.